नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत की विकास यात्रा में हम हमारे तमिलनाडु को भी जोड़ दे। இங்கே இந்த மாபெரும் அவையின் வாயிலாக நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கிறேன். வாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம். பாரதத்தின் வளர்ச்சி பாதையிலே, வளர்ச்சி பயணத்திலே இந்த பயணம் நிறைவு பயணத்தின் வாயிலாக நாம் அதில் பங்கு பெறுவோம். मित्रों, इस यात्रा ने 12 अक्टूबर से आज तक लगभग पूरे तमिलनाडु में जनसंपर्क के कार्यक्रम किए हैं. இந்த தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இந்த பயணம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி துவங்கியது. இதிலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மட்ட மக்களோடும் இங்கே தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது. आने वाले चुनाव में भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ, हमारे और साथी दलों के साथ एक मजबूत गठबंधन कर कांग्रेस और डीएमके को अंतिम लड़ाई देने का काम करने वाली है. இனி வரவிருக்கின்ற நாட்களிலே காதல விழுதா வரவிருக்கின்ற நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். हर मोर्चे पर डीएमके सरकार विफल गई है. எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நாம் ஒழித்தே தீருவோம், முடிவு கட்டியே தீருவோம். पूरे भारत में सबसे करप्ट गवर्नमेंट अगर कहीं पर है तो दुर्भाग्य से वो तमिलनाडु में है. மக்களே, ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒட்டுமொத்த பாரதத்திலும் எங்கேயாவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி, மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். भाई साहब, मैं बोलूं इतना ही बोलिए आप. तमिलनाडु सरकार बोला तो इतना ही बोलिए आप. अपने घोषणा पत्र का सबसे कम वादों को पूरा करने वाली कोई सरकार है तो तमिलनाडु में डीएमके सरकार है. தேர்தல் அறிக்கையிலே மிக குறைவான அளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிற கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சிதான். तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है. தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். मैं आज तमिलनाडु की जनता को कहने आया हूं, तमिलनाडु के अंदर अब ये परिवार की राजनीति को समाप्त करने का समय आ गया है. தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. पहले करुणानिधि जी
फिर स्टालिन जी और अब उदयनिधि। स्टालिन बाबू, आपका ये स्वप्न पूरा नहीं होने वाला है। முதலிலே கருணாநிதி அவர்கள், பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற திட்டம் போடுகிறீர்களே. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு மெய்யாகாது. मित्रों, इस बार दीवार पर लिखा हुआ मैं पढ़ पाता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए सरकार बनने जा रही है। மக்களே, இந்த முறை சுபத்திலே தெளிவாக இந்த சித்திரம் காணப்படுகிறது. 2026 கண்டிப்பாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையப் போகின்றது. एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेचुरल अलायंस है। அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி. हम 1998 में साथ में चुनाव लड़े। 1998 1998 நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டோம். हम 2019 लोकसभा चुनाव भी साथ में लड़े। 2019 ஆண்டு தேர்தலிலும் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் களம் கண்டோம். हम 2021 का चुनाव भी साथ में लड़े। 2021 ஆண்டு தேர்தலிலும் கூட நாம் இணைந்தே தேர்தல்களை சந்தித்தோம். हम 24 का चुनाव अलग लड़े, मगर 24 में बीजेपी और एआईएडीएमके के वोट का टोटल करते हैं तो 36 सीटों पर एनडीए का विजय होता है। 2024 ஆண்டிலே நாம் தனியாகத்தான் தேர்தல்களை சந்தித்தோம் என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக இரண்டின் மொத்த வாக்குகளை எண்ணி பார்த்தால் நாம் 26 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றிருப்போம். मित्रों, एक अपप्रचार स्टालिन जी की पार्टी ने चलाया है कि एनडीए तमिल भाषा का विरोध करे। मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. तमिलनाडु के रेलवे स्टेशनों पर तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया। நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள்தான் செய்திருக்கின்றார். बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की। வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். महान ग्रंथ तिरुकुरल का
भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया। நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई। நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்துக் கொடுத்திருக்கின்றது। और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस डीएमके ने एक म्यूजियम में रखा था, नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया।